மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ப்பா. நான் தான் உங்களுடைய தமிழாசிரியை. நாம் இன்றைக்கு பாடம் 15 ஆராய்ந்திட வேண்டும் அப்படிங்கிற பாடத்தினுடைய திருப்புதல் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது இப்போல்லாம் நம்ம தூக்கம் வரலன்னா என்ன செய்கிறோம்? டிவி பார்க்குறோம் அல்லது ஃபோன் நோண்டுறோம். அதுபோக தூக்கம் வரலங்கிறத விட ஃபோன் நோண்டணும், ஃபோனில் அதை பார்க்கணும், டிவி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே நம்ம தூக்கத்தை பாதி நாள் தொலைச்சிட்றோம். கரெக்டு தானேப்பா? ஆனால் முந்தி காலங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இரவில் தூங்க போகும்போது இந்த குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய பாட்டி தாத்தாட்ட ஏதாவது ஒரு கதையை கேட்பாங்க. டெய்லி எனக்கு ஒரு கதை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. சரியா? அப்படியே அந்த கதைகள் அந்த தாத்தா பாட்டி என்ன செய்வாங்க, ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறையே எடுத்து கதையாகவே சொல்லுவாங்க. தாம் பட்ட அனுபவத்தையே எடுத்து கதையாகவும் சொல்லுவாங்க. இப்படி நம் முன்னோர்களுடைய கதையெல்லாம் கேட்ட இந்த குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஏதாவது ஒரு கஷ்டப்படும் போதோ அல்லது ஏதாவது ஒன்று சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிற நிலை வரும்பொழுது தன்னுடைய பாட்டி தாத்தா சொன்ன அந்த கதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து அவங்க அப்படி சொன்னாங்களே அதை நம்ம செயல்படுத்தி பார்ப்போமே அப்படின்ட்டு செயல்படுத்தி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ எந்த தாத்தா பாட்டி கதை சொல்கிறாங்க? ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிகிட்ட போய் நம்ம கதை கேட்குறது கிடையாது. அதுதான் உண்மை. அவங்க சொல்ல மாட்டாங்கங்கிறது இல்லை, நம்ம போய் கேட்குறது கிடையாது. பெரும்பாலான வீட்டில் தாத்தா பாட்டியே இருக்கிறதும் கிடையாது. அவங்க தனியாக இருப்பாங்க, நீங்கள் தனியாக இருப்பீங்க. அதுக்காண்டிலாம் கவலைப்படாதீங்க. இப்போயும் உங்களால் கேட்க முடியும் தாத்தா பாட்டிகிட்ட கதை. எப்படின்னு கேட்குறீங்களா? விடாதீங்க, ஃபோன் பண்ணியாவது எனக்கு ஒரு கதையை சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க. வீணால் தேவையில்லாதெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணுறதை விட்டுட்டு தேவையில்லாமல் டிவியில் உள்ள அந்த நாடகங்கள்லாம் பார்க்குறது, படங்களெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு பாட்டி தாத்தாட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு எல்லாத்தையும் பரிவாக கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லணுன்ட்டு டெய்லி ஃபோன் பண்ணி பேசுங்க. பாட்டி தாத்தாட்ட அவங்க அம்மா அப்பா பேசுகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் கட்டாயம் பேசணும். சரியா? நம்ம பாடத்தில் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு பையன் வந்திருக்கான். அவன் டெய்லி அவங்க தாத்தாட்ட கதை கேட்பான். அன்னைக்கும் சீக்கிரமே கதை கேட்குறதுக்காண்டி தாத்தா வீடை தேடி அவன் போயிட்டான். காலையிலேயே போயிட்டான். அவங்க தாத்தா, என்னடா மாணிக்கம் இன்னைக்கு என்ன காலையிலே வந்துட்ட அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, இன்னைக்கு நீங்கள் ஒரு அருமையான கதை எனக்கு சொல்லணும் தாத்தா அப்படின்னு சொல்கிறான். சரிடா வா நான் சொல்கிறேன் அப்படின்னு தாத்தாவும் சொல்கிறாரு. அதாவது மன்னர் ஒருவர் இருந்திருக்காராம். அவர் தன்னுடைய குதிரையில் ஏறி அமர்ந்தபடி கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார், போய்கிட்டு இருந்தார். அதாவது கிராமத்தில் என்ன நடக்குது, கிராம மக்களினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது, கிராம மக்கள் எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு மன்னருடைய அன்றாட கடமை இல்லைப்பா. அதைத்தான் அந்த அரசன் செய்தாப்புல. மன்னர் குதிரையில் பயணம் செய்து கொண்டு இருந்தார். மன்னரை போலவே அவர் குதிரையும் ரொம்ப இறக்க குணம் கொண்டதாக இருந்தது. ஏன்னா மன்னர் அவ்வளோ இறக்க குணம் கொண்டவராம். அந்த குதிரையானது சுற்றுமுற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்துக்கிட்டு வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு நாய் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் ஒரு நொண்டி நடந்துக்கிட்டு ஒரு ஓரத்தில் அழுதுகிட்டு இருந்துச்சான். அதை பார்த்த குதிரை மன்னனை பார்த்து, மன்னா, அங்கே ஒரு கணைப்புலி கொடுத்தது. அந்த கணைப்புலியின் மூலமாக மன்னனை பார்த்து என்ன சொன்னது, அரசே அந்த நாய் பாருங்கள் பாவம், அப்படியே நடக்க முடியாமல் தத்தி போய்கிட்டு இருக்கு. அந்த நாயை என் முதுகில் தூக்கி விடுங்களேன், நான் கொண்டு போய் நீங்கள் இறக்க சொல்கிற இடத்துல இறக்கி விட்டுறேன் அப்படின்னு குதிரை கேட்குது. உடனே குதிரையே, என்ன போலயே நீயே இறக்க குணத்தோட செயல்படுறையே, பரவாயில்லையே, அந்த நாய்க்கு உதவுறதுல உனக்கு இருக்கிற மகிழ்ச்சி போல தான் எனக்கு இருக்குது அப்படின்னு மன்னர் சொன்னார். உடனே தன் பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த அந்த வேலையாட்கள் காவலர்கள் இருந்தாங்களா, அவங்கள கூப்பிட்டு அந்த நாயை தூக்கி எடுத்து என் முன்னாடி வை அப்படின்ட்டு வேலையாட்களுக்கு, அதாவது காவலர்களுக்கு அரசன் ஆணை பிறப்பிச்சார். உடனே காவலர்கள்லாம் அந்த நாயை தூக்கி மன்னருடைய முன்னே வச்சாங்க. மன்னர் முன்னாடியே உட்கார வச்சாங்க. மன்னரும் முன்னே அமர்ந்துக்கிட்டு அந்த குதிரை சவாரி சேர்ந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த நாய்க்கோ அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்லையே, மன்னர் நம்மளை முன்னாடி உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு சந்தோஷம். அதோடு மட்டும் இல்லை, அவர் குதிரையில் மன்னரும் இந்த நாய் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ரோட்டோரமாக மக்கள்லாம் போவாங்கள்ல, அவங்க அரசனை கண்டு
வணக்கம் தெரிவித்தாங்க. வணக்கம் தெரிவித்ததும் இந்த நாய் என்ன நினச்சிருச்சு, ஆஹா நம்மளைத்தான் பார்த்து எல்லாரும் வந்து வணக்கம் தெரிவிக்கிறாங்க, நம்ம அவ்வளோ பெரிய சிறந்தவன், நம்ம வந்து உயர்ந்தவன், அதனால தான் மக்கள் எல்லாரும் என்னை பார்த்து வணங்குறாங்க அப்படின்ட்டு தனக்குள்ளேயே உற்சாகத்தை ஏற்படுத்தி கொண்டு லுல் லுல் அப்படின்னு குறைத்தது. நாயின் செயலை கவனித்த அந்த குதிரை என்ன சொன்னிச்சு, ஏய் நாயே, கம்முன்னு வர முடியாதா உன்னால், அமைதியாவா, ஏன்னா இப்படியெல்லாம் நீ கத்துனா உன் மேலே எல்லாரும் கோவப்படுவாங்க, அதனால் அமைதியாவா அப்படின்ட்டு நாயை பார்த்து குதிரை சொன்னது. ஆனால் இந்த நாயோ, உனக்கு என் மேலே பொறாமை, கிராமத்து மக்கள்லாம் என்னை வணங்குறாங்கல்ல, அதை பார்த்தா உனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, அதனால தான் நீ வந்து இப்படி என்னை மட்டம் தட்டுற அப்படின்ட்டு நாய் வந்து குதிரையை பார்த்து சொல்லிச்சு. நாயே, குடிமக்கள் எல்லாம் உன்னை பார்த்து வணங்கலை, சொன்னால் கேளு, அவங்க எல்லாம் மன்னரை பார்த்து தான் வணங்குறாங்க, மன்னர் முன்னே நீ இருக்கிறதுனால நீ அதை வந்து பார்த்துட்டு உனக்கு கிடைத்த மரியாதைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, தப்பு, சொன்னால் கேளு அப்படின்ட்டு குதிரை வந்து திரும்பவும் நாயிடம் சொன்னது. குதிரையே, உனக்கு ஏன் என் மேலே இவ்வளோ பொறாமை, பொறாமை முத்தி போச்சே உனக்கு என்ன, ஆனால் எனக்கு இந்த போலியான அந்த விளக்கத்தெல்லாம் நீ கொடுக்காத சரியா, இந்த விளக்கத்தை கேட்டு நான் தயாராகவும் இல்லை, நீ விளக்கத்தை கேட்டாலே எனக்கு எரிச்சலாக வருது, அதனால் நீ எல்லாம் எனக்கு விளக்கத்தை சொல்லாத அப்படின்ட்டு நாய் வந்து சொன்னது. மன்னரின் அருகில் வந்து கொண்டிருந்த காவலர்கள் அந்த நாயை என்ன செஞ்சாங்கன்னா, ஏன் இந்த நாய் வந்து இவ்வளோ கத்துது, மன்னரே கொடுங்க அந்த நாயை அப்படின்ட்டு வாங்கி கீழே வந்து ஒரு அடியை கொடுத்து கீழே விட்டாங்க. கீழே விட்டதும் அந்த நாய் வந்து என்ன செஞ்சது, வலி தாங்க முடியாமல் ஓடி போய் திரும்ப நின்று பார்த்தது. அப்போவும் மக்கள் எல்லாரும் மன்னனை வணங்கினாங்க. அப்போ தான் அந்த நாய்க்கு வந்து புரிஞ்சது, ஆராய்ந்திடாமல் நம்ம முடிவெடுத்துட்டோம், என்ன இப்போவும் மன்னரை எல்லாரும் வணங்குறாங்க, இது கூட நம்ம புரிஞ்சுக்கிறாமல் இருந்துட்டோமே, குதிரை கூட அறிவுரை சொன்னதே, அதை கூட நான் கேட்காம விட்டேனே அப்படின்ட்டு தன்னைத்தானே அந்த நாய் வந்து கடிந்து கொண்டது. இப்படி தாத்தா வந்து கதை சொல்லி முடித்தார். கதை நல்லா இருக்குல்லப்பா. அதாவது எதையுமே ஆராய்ந்து செயல்படணும், ஆராயாமல் எந்த ஒரு செயலையும் செய்யவும் கூடாது, பேசவும் கூடாது. எதையுமே ஆராயாமல் பேசணும் அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் வந்து மிக மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய கரு. சரியா மாணவர்களே? எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பாட்டி தாத்தாட்டையும் அம்மா அப்பாட்டையும் கலந்து ஆலோசிக்காமல் எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது, செய்ய மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா மாறல? அடுத்து இந்த அகரமுதலி நான் சொல்லியிருந்தேன்லப்பா, அகரமுதலி வந்து ஒரு 10 வார்த்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? எத்தனை வார்த்தை படிக்க சொன்னேன்? 20 வார்த்தை படிக்க சொன்னால் முதல் 10 வார்த்தை அல்லது நடுவில் ஒரு 10 வார்த்தை எப்படி கேட்பேன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நான் கேட்குறேன், என்ன பாருங்கள், நான் எந்த வார்த்தைகளை கேட்குறேனோ அதை வந்து முன்னாடி பிக்சரில் தெரியும், படத்தில் தெரியும், நீங்கள் அதற்கு விடை எழுதி இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி வைங்க. சரியா? உயர, இன்னோட சொல்கிறேன், உயர. நம்பர் 1 உயர. ரெண்டாவது கூறுதல். 3 திரள். 4 தேசம். 5 பண். 6 முளை போட்ட. 7 இலை. 8 நெறி. 9 வலிமை. 10 தையலர். எல்லாரும் எழுதி என்னுடைய இமெயில் ஐடிக்கு அனுப்புங்கப்பா. மாணவர்களே, டிசம்பர் முதல் வாரத்தில் உங்களுக்கு முதல் பருவ தேர்வு நடக்க இருக்குதுப்பா. அதற்குரிய டைம் டேபிள் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. இப்போ டிசம்பர் முதல் நாள், அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு தமிழ் தேர்வு நடக்க இருக்குது. அதற்கு எப்படி எழுதணும், முதல் பக்கத்தில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அதுபோலயே மற்ற தேர்வுக்கும் நீங்கள் எழுதுங்க. சில மாற்றங்கள் மட்டும் மற்ற டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? இப்போ முதல் பக்கத்தில் நம்ம ஸ்கூல் பேர், கீழே வந்து தமிழ் தேர்வு தானே, தமிழ்னு போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து இப்போ இந்த பேப்பரில் தெரியுது பாருங்கள், அதன்படி நீங்கள் எழுதிடுங்க. மேலே முதல் பருவத் தேர்வு உங்களுடைய, நீங்கள் பேப்பர் வச்சுருக்கீங்களா? பேப்பர் வச்சுருக்கிறதுக்கு வலது பக்கத்தில், சரியா? இப்போ இதில் எங்கே இருக்குது? வலது பக்கத்தில் தான் இருக்குது. இந்த வலது பக்கத்தில் பெயர், வரிசை எண்,
வகுப்பு, பெயர்னா உங்கள் பேர் எழுதிக்கோங்க சரியா. தமிழில் தான்ப்பா எழுதணும். உங்கள் பேர் எதில் எழுதுவீங்க? தமிழில் தான் எழுதணும் சரியா. அடுத்து வரிசை எண், உங்கள் ரோல் நம்பராக எழுதிக்கோங்க. வகுப்பு, நீங்கள் எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? 4ஆம் வகுப்பு சரியா. பிரிவு போடணும்னா போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து பாடம், பாடம் வந்து என்ன தேர்வு எழுத போகிறீங்க? தமிழ் தானே, தமிழ்னு போட்டுக்கோங்க. தேதி, நீங்கள் எந்த தேதியில் வந்து தேர்வு எழுதுறீங்களோ அந்த தேதியை வந்து போற்றணும் சரியா. அப்புறம் இந்த தேர்வு வந்து எந்த பேப்பரில் எழுத போகிறீங்க அப்படின்னா, இப்போ இது எந்த பேப்பரில் இருக்குது? ரூல்டு பேப்பரில் தானேப்பா இருக்குது. அது மாதிரி ரூல்டு பேப்பரில் தான் தேர்வு வந்து எழுதணும் சரியா. அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தேர்வு எழுதும்பொழுது கட்டாயம் வினா எண் வந்து முக்கியம். வினா எண்ணை கரெக்டாக சரியாக எழுதி அதற்கேற்ற மாதிரி விடையை வந்து அழகாகவும் தெளிவாகவும் எழுதியிருக்கணும். அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக எழுதியிருக்கணும் சரியா. அப்படியே போட்டு கிறுக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை, பென்சிலை வச்சு அப்படி லைட்டாக கோடை போட்டுருங்க சரியா. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க. அந்த எழுதின எழுத்து தப்பாக எழுதியிருக்கீங்களா, அது மேலே பென்சில் வச்சு லேசாக வந்து ஒரு கோடை போட்டுருங்க சரியா. அதை போட்டு கிறுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்கவே நல்லா இருக்காது சரியா மாணவர்களே. அப்புறம் ஒரு வினாவிற்கும் மற்றொரு வினாவிற்கும், அதாவது இப்போ சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து கோடிட்ட இடங்களுக்கு வரீங்க, அதற்கு இதற்கு நடுவில் ஒரு கோடு விட்டுருக்கணும். அந்த கோட்டில் வந்து நீங்கள் நல்லா அழகாக நீட்டாக கோடை போட்டுருங்க சரியா மாணவர்களே. அப்புறம் நீங்கள் எழுதுறீங்களா, எழுதுறதெல்லாம் கரெக்டாக எழுதிறீங்க. ஆனால் அந்த இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பும்போது தான், அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது தான் கொஞ்சம் வந்து இதாகிடுது. என்ன நடக்குது அப்படின்னா, ஃபோட்டோ வந்து ஒன்று சில நேரம் சரியாக தெரிய மாட்டேங்குது, இல்லைன்னா என்ன ஆகுது, மேம் வந்து ரொம்ப ஒத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கும் கண்ணு வலிக்கும்லப்பா. அதனால் நல்லா தெளிவாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வைங்க சரியாப்பா. அப்படி அனுப்பிச்சி வச்சிங்கன்னா மார்க் போடுறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் சரியா. அதனால் நல்லா தெளிவாக எழுதி அழகாக அனுப்பிச்சி வைங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தமிழ் தேர்வு அன்னைக்கு தமிழ் தேர்வை கட்டாயம் எழுதிருங்க. அதுக்கு அடுத்த நாள் ஆங்கிலம் அல்லது இங்கிலீஷ் அல்லது மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா அந்த தேர்வு அன்னைக்கு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் கொஸ்டின் பேப்பர் அனுப்பி அதை நாளைக்கு எழுதுனீங்க அப்படின்னா அடுத்த தேர்வு நீங்கள் எப்போ எழுதுவீங்க? எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா. அதனால் தேர்வு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்ததுமே உடனே தேர்வு எழுத உட்காந்துருங்க. ஏன்னா ஸ்கூலில் எப்படி நீங்கள் தேர்வு எழுதுறீங்களோ அதன்படி எழுதுனாதான் அது தேர்வு சரியா. சும்மா நம்ம இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. இன்னொன்று ரொம்ப முக்கியம், படித்து பார்க்காம எழுதணும். புரிஞ்சதா? நீங்கள் எழுதுவீங்க, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சரியா மாணவர்களே.